ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் தேசிய தவ்ஹீத் கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளரும் தலைவரும் ஆகிய பிஜே அவர்கள். சார், உலக அரசியலை கவனிக்கும் போது உலகின் எந்த புள்ளியில் என்ன நடந்தாலும், நன்மையோ தீமையோ பேரிடர் எது நடந்தாலும் இன்று எல்லா நாட்டு மக்களையும் நேரடியாக பாதிக்கக்கூடியதா இருக்கு, சாதகமாவோ பாதகமாவோ. அந்த விதத்தில் நோபல் பரிசு, நான் தான் உலகத்தினுடைய எல்லா நாட்டின் சண்டையை நிப்பாட்டினேன், பாகிஸ்தான் இந்தியால இருந்து, உக்ரைன் ரஷ்யால இருந்து, எல்லா பிரச்சனை நான் வந்ததுக்கு அப்புறம் எந்த நாட்டுக்கும் சண்டை வராது, நான் அதுக்கான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு நோபல் பரிசு கொடுங்கன்னு ரொம்ப ஏங்கியவர் ட்ரம்ப். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா மரியா என்கின்ற வெனிசுலா நாட்டினுடைய ஒரு எதிர்கட்சி தலைவர் மாதிரி அங்கு உள்ள கட்சிக்கு எதிராக செயல்பட்டு அவர்களுக்கு வழங்கி இருக்கிறாங்க. இதை நம்ம எப்படி பார்க்கறது? அதே சமயம் ஐநா நோபல் பரிசு பெற்றிருக்கிற இவரும் ட்ரம்ப்பை விட ஆபத்தானவர், இவர் மிகப்பெரிய ஜியோனிச தத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர் அப்படிங்கிற ஒரு ஒரு விமர்சனத்தையும் ட்ரம்ப் எதிர்ப்பாளர்களே முன்வைக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது நோபல் பரிசை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் தனக்கு தான் கிடைக்க வேண்டும் என்று நீண்ட காலமாக சொல்லிக்கிட்டு வர்றாரு. ஏன்னா நாங்கள் எந்த நோபல் பரிசுனா, நோபல் பரிசு மொத்தம் 6 இருக்கிறது. அந்த 6ல் 5 நோபல் பரிசு அறிவு சார்ந்த விஷயங்களுக்கு உள்ளது. ஒரு விஷயம் அமைதிக்கானது. இந்த அமைதிக்கான நோபல் பரிசுங்கிறது நார்வே நாட்டிலேருந்து கொடுப்பாங்க. மற்ற 5 ஸ்வீடன்லேருந்து கொடுப்பாங்க. ஸ்வீடன் நாட்டிலேருந்து 5 நோபல் பரிசு ஸ்வீடன்லேருந்து கொடுப்பாங்க. அமைதிக்கான நோபல் பரிசு நார்வேயில் கொடுப்பாங்க. இந்த நோபல் பரிசு ஏன் அப்படி பிரித்து கொடுக்குறாங்கன்னு கேட்டால், அந்த அந்த நோபல் இருக்கார்ல, ஆல்பர்ட் நோபல்ங்கிறவர், பெரிய விஞ்ஞானி, அவர் ஸ்வீடனை சேர்ந்தவராக இருந்தாலும் அவருடைய காலத்தில் ஸ்வீடனும் நார்வேயும் ஒரு நாடாக இருந்துச்சு. ஸ்வீடன் என்பதும் நார்வே என்பதும் ஒரு மன்னரின் கீழே உள்ள ஒரு நாடாக இருந்தது, 2 மாநிலங்களாக இருந்தது. அதனால என்ன பண்ணிட்டாருன்னா, நோபல் பரிசு கொடுக்கும்போது இந்த 5ஐயும் இவங்க தான் கொடுக்கணும்னு சொல்லி அந்த ஒரு பரிசு அமைதியை நார்வேயில் உள்ள அரசாங்கத்திலேருந்து நியமிக்கப்பட்ட ஒரு குழு தேர்ந்தெடுப்பாங்கன்னு சொல்லி அவரை வகுத்துட்டு போனது தான். இந்த நார்வே கொடுப்பதும் ஸ்வீடன் கொடுப்பதும் அந்த நோபல் இருக்கார்ல, அவர் உண்டாக்கிட்டு போன விதி தான். அந்த 5 நோபல் பரிசு இருக்கு இல்லையா, அதெல்லாம் அறிவு சார்ந்த விஷயங்கள், கண்டுபிடிப்புகள். அதாவது கண்டுபிடிப்பு, வேதியியல், மருத்துவம், இந்த மாதிரி விஷயங்களுக்கு பேப்பர் தான் பேசும், ஆதாரங்கள் தான் பேசும். என்ன சப்மிட் பண்ணியிருக்கிறாரு அதை ஓட்டெடுப்புல எடுக்க முடியாது. ஓட்டெடுப்புல இருந்தாலும் எல்லா ஆதாரங்களையும் வச்சு இதுல இவர் சிறப்பாக செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு கொடுப்பாங்க. இந்த அமைதிக்கான நோபல் பரிசுங்கிறது ஒரு அயோக்கியத்தனமான ஒரு நோபல் பரிசு. அது முழுக்க முழுக்க அரசியல் அடிப்படையிலான ஒரு விஷயமே தவிர, ஏன்னா அது கருத்து கேட்டு ஓட்டெடுப்பு நடத்தி அதன்படி இந்த அமைதிக்கான நோபல் பரிசு கொடுப்பாங்களே தவிர, அது தகுதி உள்ளவராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா, இதே இப்போ இந்த நோபல் பரிசை இந்த ட்ரம்புக்கு முன்னாடி 3 அமெரிக்க அதிபர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதாவது ரூஸ்வெல்ட்டுங்கிற ஒரு அதிபர் 1906 அவருக்கு கொடுக்குறாங்க. அவர் ரஷ்யா ஜப்பான் போகிற முடிவு கொண்டு வந்தார் அப்படிங்கிறாங்க. இவங்க தான் ஜப்பானியருக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதை யார்? அமெரிக்கா. அதை சப்போர்ட்டை நிறுத்தினவுடனே போர் நின்று போச்சு. அதனால அவர் அமைதிக்கு பாடுபட்டாருன்னு அவருக்கு நோபல் பரிசை கொடுத்தாங்க. அது அரசியல் தான் அது. அதே மாதிரி வில்சன்கிறவருக்கு நோபல் பரிசு கொடுத்தாங்க அமெரிக்க அதிபராக இருக்கும்போது. இது 1919. இவர் என்னன்னு கேட்டால், உலக போருக்கு பிறகு அமைதி நிலைநாட்ட முயற்சித்தாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்படி எந்த ஒரு அமைதி நிலைநாட்ட முயற்சிக்கப்படலை. அமெரிக்காவுடைய ஒரு செல்வாக்குக்கு பயந்து கொண்டு என்ன செய்யறாங்கன்னா, அமெரிக்க அதிபருக்கு கொடுத்தாங்க. அதே மாதிரி பராக் ஒபாமா கொடுத்தாங்க. எதுக்காக கொடுத்தாங்கன்னு கேட்டால், அவர் அணுகுண்டு பரவலுக்கு எதிராக வேலை செஞ்சாரு, அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்வதற்கு எதிராக நின்றாருன்னாங்க. ஆனால் அவர் ஈரான் அணுகுண்டு தயாரிக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் நின்றாரே தவிர, அமெரிக்காவில் உள்ள அணுகுண்டு ஒழிக்கவும் இல்லை. அமெரிக்காவில் டன் கணக்கு அணுகுண்டுகளை தயாரித்து வச்சுக்கிட்டு வேற நாடு அணுகுண்டு உண்டாகக்கூடாதுங்கிறதுக்கு பாடுபட்டதுக்கு நோபல் பரிசு கொடுக்கலாமா? அது கொடுத்தாங்க. ஏன்னாட்டா ஒரு அணு ஆயுதத்தை ஒழிப்பதற்கு பாடுபட்டவர் அப்படின்னு கொடுத்தாங்க. 3 அதிபர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ஜிம்மி கார்ட்டருக்கு கொடுத்தாங்க, அதிபராக இருக்கும்போது கொடுக்கல. ஜிம்மி கார்ட்டர் அமெரிக்க அதிபராக இருக்கும்போது கொடுக்காம, அதுக்கு பிறகு பல நாடுகள்லையும் போய் சமாதானத்தை ஏற்படுத்தினாரு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இந்த அமைதி பரிசு எந்த அடிப்படையில் கொடுப்பாங்கன்னு கேட்டால், நார்வேயில் ஒரு லிஸ்ட் வச்சிருக்கிறாங்க. உலக அளவில் உள்ள அறிஞர்கள்,
விஞ்ஞானிகள், அரசியல் மேதைகள், அதிபர்கள், செல்வாக்கு பெற்றவர்கள்னு ஒரு பெரிய பட்டியல் வச்சிருக்கிறாங்க. அந்த பட்டியலில் உள்ள ஆட்கள்கிட்ட கருத்து கேட்பாங்க. இந்த ஆண்டு நோபலுக்கு நீங்கள் யாரை பரிந்துரை செய்கிறீர்கள்? நான் அந்த பட்டியலில் இருந்தால் என்கிட்டையும் கேட்பாங்க, மெயில் அனுப்பி கேட்பாங்க. அப்போ உலக பிரபலமான அறிஞர்களை வந்து பல்லாயிரக்கணக்கான பேர் அவங்க பட்டியலில் வச்சிருக்கிறாங்க. அந்த நார்வேயில் அந்த 5 பேர் கொண்ட குழுவை வந்து பாராளுமன்றம் நியமிக்கும். அந்த 5 பேர் குழு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், பல பிரமுகர்களுக்கு அனுப்பி நீங்கள் வந்து யாரை பரிந்துரை, அமைதிக்கு யாரை பரிந்துரை செய்கிறேன்னு கேட்பாங்க. அந்த பெரும்பாலும் அதில் இருப்பவர்கள்லாம் யாராக இருப்பாங்கன்னு கேட்டால், ஐரோப்பியர்களாக இருப்பாங்க, வலதுசாரிகளாக இருப்பாங்க, மேற்கத்திய ஆதரவு பெற்றவர்களை தான் அவங்க அறிஞர்கள் ஒத்துழைப்பாங்க. அப்போ அந்த மாதிரி பரிந்துரை எப்படி வரும்? அது மாதிரி ஆளுக்கு தான் பரிந்துரை வரும். அது ரஷ்யாக்காரன் இருக்க மாட்டான், சீனாக்காரன் இருக்க மாட்டான், அவனுடைய லிஸ்ட்லாம் அதில் இருக்காது. வலதுசாரிகளாக இருக்கக்கூடியவர்களை மாத்திரம் ஒரு லிஸ்ட்டை வைத்து கொண்டு அவங்கள்ட்ட போய் என்ன செய்வாங்கன்னா, உங்களுடைய கருத்தை தெரிவிங்கள்னு கேட்பாங்க. அப்படி தெரிவிக்கும் பொழுது இப்போ உலகமெல்லாம் அமெரிக்காவுக்கு பயந்துக்கிட்டு இருந்த ஒரு நேரத்தில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளில் உள்ளவங்க பூரா அமெரிக்க அதிபர் தான் சொல்லுவாங்க. அதனால தான் மூணு அமெரிக்க அதிபருக்கு கிடைச்சதே தவிர அவங்க அமைதிக்கு பாடுபட்டாங்க என்பது கிடைக்கல. இது ஃபர்ஸ்ட் விளங்கிக்கிறணும். இப்போ வந்து இந்த அமைதிக்கான நோபல் பரிசுடைய ஒருவரை பரிந்துரை செய்கிறதா இருந்தால் அவரை வந்து பிப்ரவரி மாதம் என்ன செய்யணும்னு கேட்டால், பிப்ரவரி 1ஆம் தேதி, பிப்ரவரி 1க்குள்ளே அதை பற்றி நம்ம தெரிவிச்சிடணும். பரிந்துரை செய்வது வந்து இந்த வருஷம் நோபலுக்கு இன்னைக்கு பரிந்துரைக்க முடியாது. இந்த வருஷம் நோபலுக்கு உள்ளதாக இருந்தால் பிப்ரவரியோட முடிஞ்சிருச்சு. அது பிப்ரவரிக்கு பிறகு நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு சொன்னீங்கன்னா அது அடுத்த வருஷத்துக்கு தான் வரும். பிப்ரவரி 1ஆம் தேதிக்குள்ள பரிந்துரை செய்வாங்க. அதை வந்து டிசம்பர் 10க்கு தான் நோபல் பரிசு கொடுப்பாங்க. ஏறக்குறைய மாதம் 10 மாதத்துக்கு அதை ஆய்வு செய்வாங்க. அக்டோபரில் அறிவிப்பாங்க. பரிசு கொடுக்கறது வந்து டிசம்பர் 10ல் கொடுப்பாங்க. அப்போ வந்து இதுக்கு பரிந்துரை வந்தது வந்து உதாரணமாக இந்த ட்ரம்புக்கு அவங்க கொடுக்காம இருக்கிறாங்கல்ல, இவர் வந்து காசா போரை நிறுத்தினதை காரணம் சொல்கிறார்ல, காசா போரை எப்போ நிறுத்தினாரு? இப்போ நிறுத்திருக்கிறார், இன்னைக்கு நிறுத்திருக்கிறாருன்னு வைங்களேன். இது வந்து இந்த வருஷத்து கணக்கில் வராது. காசா போர் அவர் பிப்ரவரிக்கு முன்னாடி எதை செஞ்சாரோ அதைத்தான் கணக்கில் எடுப்பாங்க. பிப்ரவரிக்கு பிந்தி அவர் உலகத்தில் அமைதி ஏற்படுத்தினாலும் சரி, அடுத்த வருஷத்துக்கு அது கணக்கில் எடுக்கப்படும். இந்த நோபலுடைய விதி கூட தெரியாம எனக்கு தான் தரணுங்கிறாரு. பிப்ரவரிக்கு முந்தி அவர் ஏதாவது செஞ்சு இருந்தா தான், பிப்ரவரி தான் அதிபர் ஆயிருக்கிறாரு. அதிபரானதுக்கு பிறகு உள்ள காரியங்கள் எதுவுமே நோபலுக்குரிய கணக்கில் வராது. அடுத்த வருஷம் நோபலுக்கு வேண்டாம் அவருக்கு என்ன செய்யலாம், சில பரிந்துரைகள் யாராவது செஞ்சாங்கன்னா அது வரும். அதனால இந்த காசா போரை நிறுத்தினார் என்பதை உண்மைன்னு வைத்து கொண்டால் கூட அதுக்காக வேண்டி உரிமை கொண்டாட முடியாது. நோபல் விதி பிரகாரம் வந்து பிப்ரவரியோட ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. பிப்ரவரியிலேருந்து அக்டோபர் வரைக்கும் அதை ஆய்வு செய்வாங்க. ஆய்வு செஞ்சுட்டு அக்டோபர் மாதம் அதை நேற்றைய தினத்தில் அறிவித்தாங்க. இவர் தான் நோபல் அமைதிக்கான நோபல் பரிசுக்குரியவர் அறிவிக்கிறாங்க அந்த ஓட்டெடுப்பு வகையில். இதில் 300க்கும் மேற்பட்டவர்கள் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த 300ல் இவர் கிடையாது. யார் இல்லை, ட்ரம்ப் கிடையாது. அவர் ஏன்னு கேட்டால் பரிந்துரைக்கப்பதற்கு கூட மேற்கத்திய நாடுகளுடைய ஆதரவு இழந்துட்டார். முந்திலாம் வந்து அமெரிக்கா சொன்னது ஐரோப்பா சொன்னது அமெரிக்கான்னு இருந்துச்சு. ஆமா ஆமா, இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் ஐரோப்பிய நாடுகளோட சண்டை போட்டாரு, அந்த WTOல இருந்து வெளியே வந்தாரு, நிறைய பிரச்சனை, வரியை போட வேண்டாரு. இப்படி ஒட்டுமொத்தத்தையும் பகைத்து கொண்ட பிறகு இவருக்கு ரெக்கமெண்டேஷனே வரல. இவருக்கு பரிந்துரை செஞ்சது யாருன்னு கேட்டா நெத்தனியாஹு தான் பரிந்துரை செஞ்சிருக்காரு. அவருக்கு பரிந்துரை செஞ்சு எதுவுமே நோபல் பரிசுக்கு வரவே இல்லை. இவர் தான் கேட்டுக்கிட்டு இருந்தாரு. அப்ப நோபல் பரிசு கொடுப்பது அரசியலா இருந்தாலும் அந்த அரசியல்லையும் வந்துகிட்டு இவருக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னு கேட்டா இவர் வந்து இந்த காசா போரோ இவர் நிறுத்தினதாக சொன்ன எந்த போரோ பிப்ரவரிக்கு முந்தி உள்ளது கிடையாது. பிப்ரவரி மாசத்துக்கு முந்தி உள்ளதாக இருந்து அதை பதிவு பண்ணி இருந்தா தான் இவரையும் அதை பரிசீலனைக்கு எடுத்துக்கிடுவாங்க. இவர் பரிசீலனைக்கு லிஸ்ட்டுக்கு வராத ஒரு ஆளுக்கு எப்படி நோபல் எதிர்பார்ப்பாரு? எதிர்பார்க்க முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது, நோபல் பரிசுக்கு வந்து பரிந்துரை செய்யணும்ல, அந்த பரிந்துரையில ஒரு 310வது ஆளா கூட இவர் பரிந்துரை செய்யல, யாருமே பரிந்துரை செய்யல. அப்படிங்கும் போது பரிந்துரைக்கே நாங்க அவரை ஏத்துக்கலங்கிறாங்க. அதாவது இவரும் அந்த பட்டியலில் இருந்து ஒதுக்கப்பட்டாருன்னு கிடையாது. பட்டியல்ல அது லிஸ்ட்லயே வரல, இவர் போட்டியே இடல, அந்த கேண்டிடேட் லிஸ்ட்ல கூட இல்ல, இவர் லிஸ்ட்ல இவர் இல்லாம போயிட்டார். ஒண்ணு. அந்த காரணத்தினாலேயே இவருக்கு நோபல் பரிசு கொடுக்க மாட்டாங்க. நம்ம எல்லாரும் கிறுக்கனாக்குறாரு.
இவருக்கு எப்படி கொடுப்பாங்க? கொடுக்கறதா இருந்தா நீ ஒத்துக்கிட்ட ஒரு அநியாயமான விதிமுறைப்படியாவது உனக்கு தகுதி இருக்கணுமா இல்லையா? இவருக்கு அந்த தகுதி இல்லை. அது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து அமைதிக்கான நோபல் பரிசுக்கு முக்கியமான அம்சம் என்னவா இருக்கணும்னு கேட்டா, நீங்கள் நானும் சண்டை போடுறோம்னு வைங்க, மூணாவது ஒரு ஆள் வந்து சமாதானப்படுத்தணும். அவர் தான் சமாதானப்படுத்தல வருவார். நம்ம 2 பேரும் பேசி சண்டை நிப்பாட்டினா நமக்கு அமைதி நோபல் பரிசு தரமாட்டாங்க. இப்ப காசா யுத்தத்தை செஞ்சவரே இவர் தான். இவர் நிறுத்தினார், நின்று போச்சு. காசாவுடைய போரை வந்து இஸ்ரேல் பேருக்கு செஞ்சாலும் நிஜமாக அந்த யுத்தத்தை நடத்தினவரே யாரு? ட்ரம்ப் தான். அப்ப இந்த யுத்தத்தை நடத்தின ட்ரம்ப் வந்து நான் யுத்தத்தை நிறுத்துறேன்னு சொன்னா அது சமாதானமாகுமா? சமாதானம் பண்ணவர் ஆவாரான்னு ஆக மாட்டாரு. இவர் தான் சண்டை பிடிச்சவரை. அப்ப வேற ஒரு நாடு தலையிட்டு 2 பேருக்கும் பேச்சுவார்த்தை நடத்தி செஞ்சா தான் அதை ஏத்துக்கிற முடியும். அதே மாதிரி வந்து இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தினேங்கிறாரு. அதுக்காக நோபல் பரிசு வேணுங்கிறாங்க. இந்தியா பாகிஸ்தானுக்கு போரா நடந்துச்சு. அது சும்மா ராணுவ நடவடிக்கை. போர்னு சொன்னா எல்லையில படைய குவிச்சு இவனும் போய் அவனும் போய் இவன் சில கிலோமீட்டர்ல பிடிக்க அவன் சில கிலோமீட்டர்ல பிடிக்க அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு பேர் தான் யுத்தம் என்பது. அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு நடந்த என்னன்னு கேட்டா, நீ எங்க நாட்டுல தீவிரவாத தாக்குதல் பண்ணிட்ட, நான் உன் நாட்டுல தீவிரவாதிகளை தாக்குதல் பண்றேன்னு சொல்லி சில குறிப்பிட்ட இலக்குகளை வந்து விமானம் மூலம் தாக்குறது. இதுக்கு பேர் போர் கிடையாது. இது ஒரு பதில் நடவடிக்கை தான். இது போய் தன்னால நிறுத்திடுவாங்க. அவங்க நிறுத்துற அடிப்படையில் 2 பேரும் செஞ்சாங்க. இந்தியாவுக்கும் சண்டை போடுற எண்ணம் கிடையாது, பாகிஸ்தானுக்கும் இதை யுத்தமாக கொண்டு போறதுக்கு ஒரு எண்ணம் கிடையாது. என்னன்னு கேட்டா, நீ தீவிரவாதத்தை எங்க நாட்டுல பரப்புன, நான் உன் நாட்டுக்கு அடி கொடுத்துட்டேன், அதோட முடிஞ்சு போச்சு கதை. அப்படி தன்னால முடியக்கூடிய விஷயத்தை என்ன செய்யறாருன்னு கேட்டா, நான் தான் போரை நிப்பாட்டினேங்கிறாரு. அவ்வளவு பொய்யா சொல்றாரு. அந்த வகையில நோபல் பரிசு என்பது வந்து அமைதிக்கான நோபல் பரிசுல இவரை தேர்ந்தெடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் அவங்க வச்சுக்கிற அந்த தப்பான ஐரோப்பியர்களை கொண்ட ஒரு குழு இருக்காங்கல்ல, அந்த பரிந்துரைப்படி வந்தா கூட அதுல கூட இவர் தகுதியா இல்லை. இந்த தகுதிப்படி கூட இவர் என்ன செய்யல, யாருமே ரெக்கமெண்ட் பண்ணல. அந்த டைமும் பாஸ் ஆகி போச்சு. அதனால இவருக்கு ஆனா இப்ப என்ன செய்யறாங்க, வெள்ளை மாளிகை வந்து அரசியல் பண்ணிட்டாங்க. இத்தனை வருஷம் அதான் பண்ணிட்டு இருக்காங்க. அமைதிக்கான நோபல் பரிசுல மட்டும், மற்ற 5லையும் கிடையாது. வேதியியல், அதே மாதிரி மருத்துவம், இதெல்லாம் வந்து கண்டுபிடிப்புகள். அதுக்கு உள்ள நோபல் பரிசு அரசியல் பண்ண முடியாது. அந்த கண்டுபிடிப்பு என்ன இருக்குன்னு சமர்ப்பிக்கணும். அதனால உலகத்துக்கு ஏற்பட்ட நன்மையை ஆய்வு செய்வாங்க. ஆய்வு செய்து எடுக்கக்கூடிய அந்த 5 பரிசுகளுமே கரெக்டான முறையில் இருக்கிறது. ஆய்வு செய்யாம கருத்து கேட்டு எடுக்கக்கூடிய விஷயம் அமைதிங்கிறது. கருத்து கேட்டு எடுக்கும் போது அவனுக்கு வேண்டிய ஆளுக்க கருத்து செஞ்சான்னா இவன் தேர்ந்தெடுக்கப்பட்டுருவான். அவன் அமைதியை செய்யணும்னு அவசியம் கிடையாது. அதனால வந்து அரசியல் தான் பண்றாங்க. அமைதிக்கான நோபல் பரிசுன்னு சொல்ற எல்லாருமே இல்ல. இப்ப ட்ரம்புக்கு எதிரா இல்லை, ட்ரம்புக்கு எதிரா வெள்ளை மாளிகையே சதி செஞ்சிருச்சான்னு கேக்குறேன். இல்ல இல்ல, வழங்காம சொல்றாங்க, சதியெல்லாம் செய்யல. இவர் முதல்ல நம்ம நோபலை கேட்கறதுக்கு இப்ப நம்ம செஞ்சதை சொல்லி கேட்கறது, நம்ம அடுத்த வருஷம் தான் கேட்கணும்ன்ற ஒரு புரிதல் இல்லை, அவருக்கு அறிவு இல்லை. ட்ரம்புக்கு வந்து நோபல் பரிசுங்கிறது வழங்கி வச்சிருக்காரே தவிர அதுக்கு என்ன விதி வச்சிருக்கிறாங்கன்னு அவருக்கே விளங்கல. விளங்காதனாலதான் சதிங்கிறாங்க. சதியே கிடையாது. அவங்க ஒத்துக்கொண்ட விதி பிரகாரம் தான் கொடுத்துருக்குறாங்க. அதுல இப்ப கொடுத்துருக்கிற ஒரு ஆளை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ட்ரம்பை விட ஆபத்தானவர்னு கேட்டீங்கல்ல, இவங்க ஆபத்தான ஆள் தான். ஏன் ஆபத்தான ஆள்னு கேட்டா, அங்க வந்து அந்த வெனிசுலா நாட்டுல வந்து ஒரு இடதுசாரி ஆட்சி நடக்கிறது. இடதுசாரி ஆட்சிக்கு எதிராக யாரெல்லாம் போராடுறாங்களோ அவங்களெல்லாம் வந்து சமாதானவாதிகள், நல்லவங்கிற ஒரு பார்வை அந்த நோபலுக்கு பரிந்துரை செய்யக்கூடிய அவங்களுடைய பார்வையில் இருக்கிறது. அப்ப இடதுசாரிக்கு எதிராக, உதாரணம் கம்யூனிஸ்டை எதிர்த்து செஞ்சு அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி அமெரிக்க ஆதரவோட ட்ரம்புடைய தோழியாக இருந்து கொண்டு அந்த நாட்டில் இடதுசாரி அரசாங்கத்தை எதிர்த்து போராடுறது அந்த பெண்மணி. இந்த மரியாங்கிறவங்க இடதுசாரி கொள்கைக்கு எதிராக, முதலாளித்துவ கொள்கைக்கு ஆதரவாக, ட்ரம்புடைய கொள்கைக்கு ஆதரவாக நிலையில இருந்து கொண்டு அவங்க சப்போர்ட்ல அந்த நாட்டில் என்ன செய்யறாங்க, அந்த இடதுசாரி கொஞ்சம் கடும் போக்கா இருக்கிறாங்க. இடதுசாரிகள்ட்ட கொஞ்சம் கடுமையா இருப்பாங்க. சில விஷயங்கள்ல கருத்து சுதந்திரம்ங்கிறத கொஞ்சம் பறிப்பாங்க. இடதுசாரிகள்ட்ட அது கொஞ்சம் இருக்கும். அதை பயன்படுத்தி கொண்டு நான் அதை எதிர்க்கிறேன்னு அந்த அம்மா இருந்தவொன்னு தான். அப்ப இடதுசாரிக்கு எதிரான ஒரு ஆள் அவங்க இருக்கிறாங்க, இவங்களுக்கு நம்ம அமைதிக்கு உள்ள நோபல் பரிசு கொடுப்போம்னு சொல்லி அந்த அதிகமான பேர் பரிந்துரையில இவங்க பேர் வருது. ஆனா பேர் வந்த உடனே, நோபல் பரிசு அறிவிச்ச உடனே இந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, என்னுடைய இந்த நோபல் பரிசை என்னுடைய நண்பர் ட்ரம்புக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நோபல் பரிசு அறிவிச்ச உடனே இந்த பரிசை வந்து ட்ரம்புக்கு அர்ப்பணிக்கிறாங்களாம்.
அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் என்ன செய்யறாரு, அருமையான செலக்ஷன்ங்கிறார். இந்த அம்மாவை தேர்ந்தெடுத்ததுல எனக்கு என்ன 2 ஒரு ஒண்ணுதான். ட்ரம்ப் கொடுக்கறதுக்கு பதிலா ட்ரம்புடைய தோழியை கொடுப்பேன்னு கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். ட்ரம்புக்கு திருப்திப்படுத்துவதற்காக உனக்கு வந்து அபிஷியலா கொடுக்க முடியாது, நீ அந்த லிஸ்ட்ல வரமாட்டேங்கிற, அதனால உனக்கு வேண்டப்பட்ட ஒரு ஆளு கொடுத்துடுறோம் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்களே தவிர, பொதுவாக அந்த அமைதிக்கான நோபல் பரிசுங்கிறது இந்த ஆன்சான் சுகிங்கிற அந்த முதல்ல அந்த பொம்பளை என்ன செஞ்சுன்னு கேட்டா, நான் நோபல் பரிசு வாங்கின பிறகு நாட்டு மக்களை நசுக்குனுச்சு, அவ்வளவு சர்வாதிகாரம் பண்ணாங்க. அவங்கள எதிர்த்து பிடிச்ச இப்ப ராணுவ ஆட்சியை பிடிச்சி விரட்டி விட்டுற அளவுக்கு ஆகி போச்சுன்னு வைங்களேன். அப்ப நோபல் பரிசுக்கு பரிந்துரை செய்யறவங்க எல்லாம் இவங்க கணித்தபடி நல்லவங்களா இருக்க மாட்டாங்க. அதான் விஷயம். இந்த 5க்கு இந்த அமைதிக்கு மட்டும் சொல்றேன், அமைதிக்கான நோபல் பரிசுக்கு மட்டும்தான் இதை சொல்றேன். அப்ப நோபல் பரிசுங்கிறது வந்து அமைதிக்குரிய நோபல் பரிசு வந்து அது அரசியல் தான். அதுல கொடுக்கப்பட்ட எந்த ஒன்றும் தகுதியானவர்களாக கொடுக்கப்பட்டதே இல்லை. தகுதியற்றவர்கள் அதிகமா இருக்கிறாங்க, தகுதியற்றவர்களுக்கு தான் அதிகமாக அந்த நோபல் பரிசு இருக்குது. அது ஒரு விஷயத்தை நம்ம விளங்கிக்கணும். அடுத்ததாக வந்து நம்ம மக்களுக்கு நீங்க சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. என்னன்னு கேட்டா, இந்த நோபல் பரிசு வந்து எதுக்காக உண்டாக்கப்பட்டுச்சு, நோபல் பரிசு அவர் ஏன் உண்டாக்குனாரு அப்படின்னு சொன்னா, அந்த ஆல்பர்ட் நோபல்ங்கிற ஒரு ஆள் வந்து அந்த ஸ்வீடன் நாட்டை சேர்ந்தவர். ஸ்வீடன் நார்வே ரெண்டும் ஒன்றா இருந்த அந்த நாட்டை சேர்ந்த ஆள். இவர் வந்து ஒரு பெரிய ஒரு விஞ்ஞானி. பெரிய விஞ்ஞானிங்கிற வகையில் இவர் தான் வந்து இந்த டைனமிக் பாம்பை கண்டுபிடிச்சவர். டைனமிக் பாம் என்று சொன்னால், இப்போ வந்து நம்ம வெடிகுண்டுகள் வந்து அந்த இது இருக்குல்ல, அதாவது லிக்விட் அடிப்படையில் தான் அது இருக்குது. அந்த வெடிகுண்டு என்பது திரவ நிலையில் தான் இருக்குது. நைட்ரோ கிளிசரின் அப்படின்னு ஒரு திரவம் இருக்கிறது, அது வெடிக்கக்கூடியது. அதைத்தான் அரசாங்கங்கள் வெடிகுண்டுகளுக்கு பயன்படுத்துவாங்க. ஆனால் அதை ஒரு அழுத்தம் கொடுத்தா வெடிச்சு போயிடும், கொஞ்சம் ஷேக்கான வெடிச்சு போயிடும், கொஞ்சம் வெயில் பட்டால் வெடிச்சு போயிடும். அந்த மாதிரியான வெடிகுண்டு இருக்கும் பொழுது அந்த வெடிகுண்டு வந்து அவங்களுக்கே பாதிப்பாகுது. ஒவ்வொரு நாடுகள்லையும் இந்த நைட்ரோ கிளிசரின்ல இருந்து தயாரிக்கப்பட்ட வெடிகுண்டு தான் தூக்கத்தில் இருந்துச்சு. அந்த வெடிகுண்டு என்ன ஆகும்னு கேட்டால், வெடிகுண்டு அடுக்கி வச்சிருப்பாங்க, தயார் பண்ணி வச்சிருப்பாங்க, லேசா உருண்டுச்சுன்னு வைங்க வெடிச்சு போயிடும், ஆடுனா வெடிச்சு போயிடும், ஏரி ஊத்த மிதிச்சா வெடிச்சிடும், வெயில் ஜாஸ்தியாகப்பட்டா வெடிச்சு போயிடும். அந்த மாதிரியான உடனே தீப்பற்றி தன்னால வெடிக்கக்கூடிய தன்மை உள்ளதை தான் வெடிகுண்டா பயன்படுத்தினாங்க. இதை வந்து ஆய்வு செய்யறாரு. வெடிகுண்டு இப்படி இருக்கக்கூடாது, நம்மளை அழிக்கிறதுக்கு எதுக்கு வெடிகுண்டு, எதிரியத்தானே அழிக்கணும், நம்ம அழிக்க நினைக்கும் போது அழிக்கணும், பாதுகாப்பான இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி அந்த லிக்விடா இருக்கிற அந்த வெடிமருந்தை வந்து பவுடர் வடிவத்தில் ஒரு மாத்துறாரு. லிக்விடா இருக்கிற அந்த வடிவத்தில் வந்து அது அந்த கிளிஞ்சல் மாதிரி கடல்ல கிடைக்கிற சிப்பி மாதிரி இருக்குது, அது மாதிரி ஒரு பொருளை எடுத்து கொண்டு வந்து அதை இந்த லிக்விட கலந்த உடனே அதை உறிஞ்சி என்ன செஞ்சுன்னா மாவு மாதிரியான பவுடர் மாதிரியான வகையில் அந்த வெடி பொருள் தயாராகிடுச்சு. அந்த பொருள் வந்து தன்னால் வெடிக்காது. அதை வந்து பவுடர் மாதிரி கேஸ் மாதிரி இருந்தால் உடனே பற்றிக்கிறோம்ல, அது மாதிரி ஏற்கனவே இருந்துச்சு. இவர் என்ன செய்யறாருன்னா டைனமிக்காக மாற்றுறதுக்காக வேண்டி மாவு வடிவில் தயார் பண்ணி அதை வெடிக்க வைக்கிறதா இருந்தால் டெட்டனேட்டர் வழியாக தான் வெடிக்க வைக்க முடியும். தீயை கொளுத்தினா கூட வெடிக்காது. தீயை வெடிக்கிறதா இருந்தால் தூக்கி எரிஞ்சாலும் வெடிக்காது. உதாரணமாக ஜெலட்டின் இருக்குன்னு வைங்களேன், ஏறி மிதிச்சா கூட வெடிக்காது. அது எப்போ வெடிக்கும்னு கேட்டால், அதை வெடிக்க வைப்பதற்காக வேண்டி டெட்டனேட்டர்னு அது தூண்டுதல் உள்ள அதை ஒரு பொருளை ஜாயிண்ட் பண்ணி டெட்டனேட்டர் கொளுத்துவாங்க. அது பயங்கரமாக வெடிச்ச உடனே தான் இதை வெடிப்பொருள் ஆக்கும். அந்த மாதிரி தான் வெடிகுண்டு இருக்கணும்னு சொல்லி என்ன செய்யறாரு, இதை கண்டுபிடிக்கிறாரு. இது வந்து உலக நாடுகளுக்கு பெரிய வரம். இன்னைக்கு உலகத்தில் அழிக்கிறாங்கல்ல ஆயுதத்தை வச்சு, அது எல்லாமே இவர்னால தான். இந்த டைனமிக் வெடிகுண்டு வந்த பிறகு இன்னைக்கு உலகத்துல பாம்பு போடுறது, ராக்கெட்ல போய் அடிக்கிறது, ஏவுகணையில் அடிக்க எல்லாமே என்னன்னு கேட்டா டைனமிக் வடிவத்திலாம் இருக்கும். அது போய் அந்த திரியை கொளுத்தின பிறகுதான் வெடிக்குமே தவிர போயிட்டு இருக்கும் போதே வெடிக்காது. அந்த ஒரு சேஃப்டியான ஒன்றா இருக்க போய் தான் இந்த வெடிகுண்டு பாம்புன்னு வீசுறாங்கல்ல, அந்த பாம்பா இருந்தாலும் சரி ஏவுகணையா இருந்தாலும் சரி எல்லாத்துலேயுமே இந்த டைனமிக் தான் பயன்படுத்துறாங்க. ஆனா அவர் கண்டுபிடிச்சது பாறைகளை உடைப்பதற்கு அந்த மாதிரியான ஆக்கப்பணிக்கு தான் கண்டுபிடிச்சாரு. அவர் கண்டுபிடிச்சு உரிமையை கையில் வச்சுக்கிட்டாரா, பணம் கோடி கோடியா கொட்டுது அவருக்கு. இந்த டைனமிக் வெடிகுண்டை கண்டுபிடிச்சதுனால கொட்டுது. அதுக்கு பிறகு பார்த்தா அந்த அமெரிக்கா அந்த மாதிரி நாடுகள் எல்லாம் அந்த அவருடைய அந்த கண்டுபிடிப்பின் அடிப்படையில் வெடிகுண்டு தயாரிச்சாங்கன்னா இவருக்கு பணம் கொடுத்துடணும். அந்த வெடிகுண்டு தயாரிக்கிறாருந்தா காப்புரிமை வச்சிருந்த காரணத்தினால இவர் ராயல்ட்டியில் என்ன செஞ்சிடறேன் பணம் வந்துடும். அப்போ இவர் பார்க்குறாரு, என்னடா நம்ம கண்டுபிடிச்ச அந்த கண்டுபிடிப்பை வச்சு மக்கள் அழிச்சு சாவடிக்கிறாங்களே,
நல்லதுக்கு பயன்படும்னு பார்த்தா கெட்டதுக்கு பயன்படுதுன்னு என்ன செய்யறாருன்னா வருத்தப்பட்டு நொந்து போய் தன்னுடைய 20,000 கோடி ரூபாய் அந்த இன்னைக்கு இந்திய மதிப்புல வந்து 20,000 கோடி ரூபாயை வந்து ஒரு டெபாசிட் பண்ணி அதை வந்து அதுல இருந்து வரக்கூடிய வட்டி, அந்த வட்டியில இருந்து என்ன செய்யுங்கன்னா இந்தந்த துறைக்கு இயற்பியல்ல சாதனை படைச்சவங்க, மருத்துவத்துல சாதனை படைச்சவங்க, அமைதிக்கு சாதனை படைச்சவங்க, பொருளாதாரத்தில் சாதனை படைச்சவங்க அப்படிங்கிற ஒரு 6 துறைக்கு தேர்ந்தெடுத்து அந்த வட்டியை கொடுங்கன்னு ஒரு போனார். இதுல இருந்து ஒரு 9 கோடி ரூபாய் கொடுப்பாங்க. ஒரு 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 நோபல் பரிசு 9 கோடி ரூபான்னா அந்த பதக்கமும் கையில கொடுக்குற ரொக்கமும் சேர்த்து 9 கோடி ரூபாய் வரும் இன்னைக்கு உள்ள கணக்குக்கு. அந்த பணத்துடைய வட்டி அதிகமாக கிடைச்சுன்னு சொன்னா கூடும் குறையும். அது இன்னைக்கு உள்ள தேதி பிரகாரம் 9 கோடி ரூபாய் கொடுப்பாங்க. அப்ப அவர் இந்த மாதிரி பண்ணி அந்த விதிகள் அவரே உண்டாக்குறார். இந்த பரிசை இந்த நிறுவனங்கள் தீர்மானிக்கணும் அப்படின்னு அவர் தீர்மானிக்கும் பொழுதுதான் இந்த அமைதி பரிசை மட்டும் நார்வேட்டை விட்டுட்டு இந்த அமைதிக்கு பாடுபட்டதுங்கிறது ஆய்வின் மூலம் கண்டுபிடிக்க முடியாது, ஓட்டெடுப்புலாம் கண்டுபிடிக்க முடியும். மக்கள் கருத்தை கேட்டு எடுக்கணுங்கிற விஷயத்தை விடும்போது நார்வேயில் உள்ள அந்த குழு என்ன பண்றாங்கன்னு கேட்டா, மனிதர்கள்னு சொன்னாலே ஐரோப்பியர்கள் மட்டும்தான் நினைத்து அவங்களத்தான் அந்த கருத்து சொல்லக்கூடியவர்களை வச்சிருக்கிறாங்க. இந்தியாவில் எவ்வளோ பெரிய மேதை இருந்தாலும் அவங்க லிஸ்ட்டில் இருக்க மாட்டாங்க. ரஷ்யாவில் எவ்வளோ பெரிய மேதை இருந்தாலும் அந்த கருத்து சொல்லக்கூடியவராக அவங்க வரமாட்டாங்க. அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் இந்த நோபல் பரிசுங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஆல்பர்ட் நோபல் உண்டாக்கிட்டு போனார். இன்னைக்கு வரைக்கும் அந்த இருப்பு தொகையை வச்சுக்கிட்டு வட்டியில் மட்டும் எவ்வளோ வட்டி வருது அது பகிர்ந்து பரிசாக கொடுத்துருவாங்க. அப்போ 6 பரிசுக்கு 6 9 54 கோடி ரூபா மொத்தம் வருஷத்துக்கு நோபல் பரிசுடைய மொத்த தொகை வந்து 54 கோடி ரூபா. ஒரு நோபலுக்கு 9 கோடி ரூபா. அதாவது அதுக்குரிய பதக்கம் பிளஸ் ரொக்கம் எல்லாம் சேர்த்து அந்த பரிசு இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த ரொக்கம் பரிசை விட நோபலுங்கிற ஒரு மரியாதைக்குரியதா இருக்குல்ல, அதுக்கு தான் ஆசைப்படுறாங்க. 9 கோடி ரூபா பெரிய காசா ட்ரம்புக்குலாம்? அது காசு கிடையாது, காசுக்காக இல்லை. அவர் என்னன்னு கேட்டால் நோபல் பரிசு பெற்றவர், நமக்கு முன்னாடி ஒபாமாலாம் வாங்கிட்டாரு. அப்போ அது மாதிரி ஒபாமா நமக்கு எதிராக நின்றவர், அவருக்கே கொடுத்து விட்டாங்க. முன்னாடி அவர் தானே எதிராக நின்றாரு, ஒபாமா ஜெயிச்சார்ல. அதனால வந்து அவருக்கெல்லாம் கிடைச்சி போச்சு, எனக்கு கிடைக்கலன்னு சொல்லி இவர் கோர ஆரம்பிக்கிறார். நோபல் பரிசு என்னைக்கு கோர்றாரு? பதவிக்கு வந்தவனே கோர்றாரு. அப்ப அதுக்கு முன்னாடி அவர் அமைதியான காரியங்களை செஞ்சு இருந்து அதுக்கு இந்த இவருடைய ஐரோப்பிய நாடுகள்ல நிபுணர்கள்லாம் பரிந்துரை செஞ்சு இருந்தால் தான் இவருக்கு கிடைக்கும். அதனால நோபல் பரிசு அவங்களுடைய விதி பிரகாரம் கூட ட்ரம்புக்கு வந்து கொடுக்க முடியாது, பரிந்துரை செய்ய முடியாது. ஏன்னா காசாவில் அவர் யுத்தத்தை அவர் நிறுத்தலை, அவர் சமாதானம் பண்ணலை, அவர் தான் சண்டை போட்டவரை. அதுக்குனால கிடைக்காது. டைம் பிப்ரவரியில் அவங்க என்ன செய்யணும், மற்ற நோபல் பரிசுக்கெல்லாம் வந்து ஜனவரி 31 வரைக்கும் டைம் இருக்குது. இந்த அமைதிக்கான நோபல் பரிசுக்கு மட்டும் பிப்ரவரியில் டைம் வச்சிருக்கிறாங்க. பிப்ரவரி 1 என்ன செஞ்சிடணும், இந்த லிஸ்ட் அனுப்பிடணும் அமைதிக்கானதை. இவர் பிப்ரவரி 1 அனுப்பலை. அதுபோக உலக நாடுகள் இவர் ரெக்கமெண்ட் பண்ணலை. இப்போ என்ன செய்யறாங்கன்னா வெள்ளை மாளிகையை விட்டு பைத்தியக்காரத்தனமா அறிக்கை விடுறாங்க, அரசியல் பண்ணிட்டாங்க, அவருக்கு தான் கிடைச்சிருக்க வேண்டும், கிடைக்காம இருந்தது பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி வெள்ளை மாளிகையில் அறிக்கை விடுறாங்க. என்ன வேணும்னு விடுறாங்க, வெள்ளை மாளிகையில் விடுறவங்களாம் தெரியாதா இந்த நோபலுடைய விதிப்படி இவர் கிடைக்காத வாய்ப்பே இல்லைன்னு ரொம்ப திருப்திப்படுத்துறதுக்கா என்ன செய்யறாங்கன்னு கேட்டால் நார்வேயில் அரசியல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது அரசியல் தான், அதை மாற்றுக்கிறது கிடையாது. அமைதிக்கான நோபல் பரிசுன்னு சொன்னாலேயே அது அரசியல் தான். அரசியலா இருந்தால் அதுக்கு விதி வச்சிருக்கிறாங்க. அரசியல் படி கொடுத்தா கூட அந்த விதியிலே இவர் வரமாட்டேங்கிறார். அதான் இன்னைக்கு உள்ள இந்த நோபல் பரிசுடைய விவகாரம். அதனால ட்ரம்புக்கு கண்டிப்பா கொடுக்காம இருந்ததுல அரசியல் கிடையாது. ஏன்னா அந்த அவங்க அந்த தகுதியே கிடையாது அவருக்கு. ரொம்ப அழகா நோபல் பரிசினுடைய தோற்றம், உருவாக்கம், அதனுடைய நோக்கம் என்ன, இது எப்படியாக பயன்படுத்தப்படுகிறது, இதுலேயும் ஒரு வெள்ளை நிற அரசியல் இருக்கு, மேற்கத்திய நாடு அரசியல் இருக்கு, அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளுடைய மேலாதிக்கம் இதில் இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப விரிவாக பதிவு செஞ்சீங்க. நன்றி.